இப்போ இந்த பையனுக்கு உள்ள ஒண்ணு ஆரம்பிக்கும் பாருங்க. அதுக்கு பேர் தான் கற்பனை காட்சி, விஷுவலைசேஷன். அவளை எங்க கூட்டிட்டு போலாம்? ஃபர்ஸ்ட் அவளை வந்து சினிமாவுக்கு கூட்டிட்டு போலாம். அப்புறம் வந்து அந்த மாலுக்கு கூட்டிட்டு போலாம். ஆனா அதுக்கு நான் இப்படி சொல்லும் பொழுது அவ அவ அதுக்கு அப்படி சொன்னா பாத்தியா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஊன்னு ஏய், போன வருஷம் நடந்ததுடா, போன மாசம் நடந்ததுடா. ஆனா அதை பத்தியே நாள் முழுக்க நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் கற்பனை செய்தல் தான். இப்போ இந்த விஷுவலைசேஷன்ல 2 வகைகளாக, 2 பிரிவுகளாக நீங்க செய்யணும். ஓகே, ஒன்னு மெயின் விஷுவலைசேஷன், இன்னொன்னு சைடு விஷுவலைசேஷன். ஒன்னு மெயின் பிக்சர், இன்னொன்னு சைடு பிக்சர். ஸோ அது என்ன நான் சொல்றேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல், சீக்ரெட் சித்தாந்தம் சேனல். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படியே நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல அப்படி ஒன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு, அவேர்னஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ஷன் வச்சுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். நாம ஆசைப்படுற விஷயத்தை எப்படி லைஃப்ல ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்றதுன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் ஏன் இன்னும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரல, எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம், இது போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது உங்க லைஃபையே மாத்திரும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்க. நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம மச்சான், ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, சரி, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைசேஷன், கற்பனை செய்தல். லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அடிப்படை டூல், அடிப்படை கருவியே இதுதான், விஷுவலைசேஷன். ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மொத்தமே 4 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் தான். ஒரு அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட், பிரிட்டண்டிங். அதாவது உறுதிப்பாடு செய்தல், கற்பனை காட்சி செய்தல், நன்றி உரைத்தல், பாவனை செய்தல். இந்த 4 தான் ஈர்ப்பு விதியினுடைய அடிப்படை. ஓகே, ஸோ அதுல வந்து நம்ம இந்த விஷுவலைசேஷன், கற்பனை காட்சி செய்தல், அதை பற்றி பார்க்கிறோம். விஷுவலைசேஷன்னா என்ன, கற்பனை காட்சி செய்வதுன்னா என்ன அப்படின்னா, அது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டே நீ வெளியே போகலான்னு சொன்னீங்களா, நாளைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன், நம்ம காலையில வெளியே கிளம்பினா நான் ஈவினிங் வரைக்கும் ஃப்ரீ, நம்ம எங்க வேணா போகலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டா. ஓகே, ஸோ நீ நீ பிளான் பண்ண, நாளைக்கு எங்கெல்லாம் வெளியே போகலான்னு பிளான் பண்ணிட்டு அவ ஃபோனை வச்சுட்டா. இப்போ இந்த பையனுக்கு உள்ள ஒன்று ஆரம்பிக்கும் பாருங்க. அதுக்கு பேர் தான் கற்பனை காட்சி, விஷுவலைசேஷன். அவளை எங்க கூட்டிட்டு போகலாம்? ஃபர்ஸ்ட் அவளை வந்து சினிமாவுக்கு கூட்டிட்டு போகலாம். அப்புறம் வந்து அந்த மாலுக்கு கூட்டிட்டு போகலாம். அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போகலாமா? அப்புறம் வந்து நம்ம அந்த தீம் பார்க்கு, அப்படி இப்படின்னு இவன் இவன் கற்பனை செய்வான். அவளோடு அந்த நாள் முழுக்க எப்படியெல்லாம் என்னுடைய காதலியோடு நான் எப்படியெல்லாம் இருக்க போகிறேன் அப்படின்னு அவன் கற்பனை செய்யறான் அல்லவா? அதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன். ஓகே, ஸோ அது இயற்கையிலே நம்மளுக்கு ஓடும். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு லைஃப்ல என்ன விஷயம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை வந்து இது போல கற்பனை செய்து கொண்டே இருந்தால் அது ரியாலிட்டிக்கு வந்துரும் அப்படின்றது பிரபஞ்ச விதி. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். என்னன்னா, எனக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படிங்கறத விஷுவலைசேஷன் பண்றதை விட்டுட்டு, ஐயோ அது மட்டும் நடந்துடக்கூடாது, அது நடந்துருச்சுன்னு வச்சா பெரிய பஞ்சாயத்தாயிடும், அப்படி ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா அதை நான் எப்படி வந்து நான் பேசாம இந்த மாதிரி இப்படி இப்படின்னு எது தேவையில்லையோ அதையே கற்பனை செய்வது. இல்லைன்னா கடந்த காலத்துல போன வாரம், போன மாசம், போன வருஷம் நடந்த சண்டை, ஒரு ஏதோ ஒரு கசப்பான விஷயம், அதை பத்தியே அன்னைக்கு அவ அப்படி பேசிட்டாள்ல, ஆனா அதுக்கு நான் இப்படி சொல்லும் பொழுது அவ அவ அதுக்கு அப்படி சொன்னா பாத்தியா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், போன வருஷம் நடந்ததுடா, போன மாசம் நடந்ததுடா. ஆனா அதை பத்தியே நாள் முழுக்க நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் கற்பனை செய்தல் தான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனை செய்தல் செய்துதான் 100ல் 90 பேர் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கோம், லைஃபை வேஸ்ட் பண்ணிருக்கோம். அப்படிலாம் இல்லாம கடந்த காலத்தை விட்டுரு. எதிர்காலத்துல உனக்கு என்ன நடக்கணும்னு நீ நினைக்கிற, அதை அதை பற்றி கற்பனை செய். அதை அடைந்து விட்டதாக கற்பனை செய். அதை அனுபவிப்பதாக கற்பனை செய். நீ செய்யும் அந்த கற்பனை உனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். இவ்வளவுதான் ரூல்ஸ். நீ வந்து அந்த விஷயத்தை அடைந்து விட்டதாக கற்பனை செய்யணும், அதை அனுபவிப்பதாக கற்பனை செய்யணும், அது உனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்திட்டேன்னா அது ஒரு விஷுவலைசேஷன்.
அதுபோல நீ நாள் முழுக்க அவ்வப்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை அப்படின்னு பண்ணிட்டே ஒரு 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 வாரம் ஒரு 14 நாள் ஒரு 21 நாள் அப்படின்னு பண்ணினா ஒரு மேக்சிமம் ஒரு மண்டலம் அந்த மாதிரி நீ பண்ணினா அது ரியாலிட்டிக்கு வந்துடும். நீங்க ஆசைப்படுற விஷயத்தை பொறுத்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஈஸியான விஷயம்னா டக்குன்னு நடக்கும். வாட் எவர் டேஸை விட்டுருங்க, ஒரு வாரத்திலையும் நடக்கும், 10 நாள்லயும் நடக்கும், வாட் எவர். பட் ரூல்ஸ் இதுதான். இந்த கற்பனை செய்யணும், அது உனக்குள்ள ஒரு குதூகலத்தை கொடுக்கணும், அது நீ தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும், அது ரியாலிட்டிக்கு வந்துடும். இதுதான் விஷுவலைசேஷன். இப்போ இந்த விஷுவலைசேஷன்ல 2 வகைகளாக 2 பிரிவுகளாக நீங்க செய்யணும். ஓகே, ஒன்னு மெயின் விஷுவலைசேஷன், இன்னொன்னு சைடு விஷுவலைசேஷன். ஒன்னு மெயின் பிக்சர், இன்னொன்னு சைடு பிக்சர். ஸோ அது என்ன நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், ஏதாவது ஒரு கோலை வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கார் வாங்கணும், எனக்கு வந்து வீடு வாங்கணும், எனக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும், எனக்கு வந்து லவ்ல விழுகணும், எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும், எனக்கு வந்து கலெக்டர் ஆகணும், எனக்கு வந்து பிஸ்னஸ்ல டெவலப் பண்ணணும், எனக்கு சொந்தமாக தொழில் தொடங்கணும், எனக்கு வந்து அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், எனக்கு வந்து அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும். ஏய், உனக்கு என்ன வேணுமோ லைஃப்ல அதை ஆசைப்பட்டுட்டியா, முடிவு பண்ணிட்டியா, அதுதான் மெயின் கோல். அதை அடைந்து விட்டதாக நீ கற்பனை செய்யணும், அதை அனுபவிக்கணும். கற்பனை காட்சிகள்ல அதை நீ அனுபவிக்கணும். அதுதான் மெயின் விஷுவலைசேஷன். ஓகே, அதை செய்யும் பொழுது இப்போ சற்று தடங்கல்கள் ஏற்படும் மனதளவுல. என்னன்னா, இப்போ நான் ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்ன்றதான் என்னோட கோலுங்க. ஓகே, அதை நான் அடைந்து விட்டதாக நான் விஷுவலைசேஷன் செய்யறேன். அப்படி செய்யும் பொழுது என் மைண்ட் வாய்ஸ் வருதுங்க. என்னன்னா, ஐயோ நீ வந்து குரூப்ல பாஸ் பண்ணணும்னா படிக்கணுமே, ஐயோ அவ்வளோ இருக்கே, உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியலையே, நீ படிக்கலான்னு உட்காரும் போது தானே உனக்கு வீட்டில் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, உன்னால படிக்க முடியலையே, அந்த பிரச்சனை இருக்கே, இந்த பஞ்சாயத்து இருக்கே, நீ எப்படி படிக்க போற, நீ படிக்கலைன்னா நீ எப்படி பாஸ் பண்ண போற, ஸோ இந்த விஷுவலைசேஷன் நீ எதுக்கு பண்ற அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். இப்போ சைடு விஷுவலைசேஷன் என்பது யாதெனில், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து விட்டது போல நீங்க விஷுவலைசேஷன் பண்ணணும். அதுதான் சைடு விஷுவலைசேஷன். அதாவது, நான் வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றேன், சூப்பரா ப்ரிப்பேர் பண்றேன், நான் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டா படிக்கிறேன் தெரியுமா, ஐயோ நான் வந்து குரூப் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, அப்படியே என் கவனமெல்லாம் படிப்புல இருக்கு, நான் சூப்பரா படிக்கிறேன், நான் செம்மையா படிக்கிறேன், நான் சூப்பரா படிக்கிறேன், நான் படிக்கிறது வந்து எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க, எங்க வீட்டில் வந்து நான் குரூப்புக்கு படிக்கிறேன்னோன்னு என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, எனக்கு வந்து அப்படி வந்து ஆச்சா புச்சான்னு இந்த கற்பனை செய்யணும், அசிஃப் நீங்க நல்லா படிக்கிற மாதிரி. ஏன்னா அதுதானே உன்னால முடியலன்னு உன் மைண்டு சொல்லிச்சு, படிக்க முடியல, டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியல, அது பண்ண முடியலன்னு. ஆனா அது எல்லாத்தையுமே நீ செய்கிறாய், அதெல்லாம் சூப்பரா நீ ஃபோக்கஸ் பண்ற, சூப்பரா படிக்கிற, வாட்ஸ்அப் மொபைல் இதெல்லாம் நோன்றதே இல்லை, படிப்புல தான் நீ கவனம் செலுத்துறான்னு இங்க விஷுவலைசேஷன் அடிக்கடி அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ப்ராப்ளத்துக்கு. இதுதான் சைடு விஷுவலைசேஷன். அது மெயின். நான் குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே விட்டேன், ஒரு கவர்மெண்ட் அதிகாரி நான், அந்த விஷுவலைசேஷன் தனி மெயின். இது சைடு. இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஓ மைண்டு சொல்லுதோ அந்த ப்ராப்ளம் தீர்ந்து விட்டதாக ஒரு விஷுவலைசேஷன். ஸோ அது மெயின், இது சைடு. ஸோ இப்படி 2 வகையாக நீங்கள் பிரித்து வைத்துக்கொண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாறி மாறி இதை செய்யணும். உங்களுக்கு எப்போ எது உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் வரும், நான் அந்த மெயின் விஷுவலைசேஷன் நான் பண்றேன், அதை பண்ணு, இதுக்கு நான் பண்றேன் பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. மொத்தத்துல நீங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்து பண்ணணும். இதுக்கு இதுக்கு வந்து நீங்க டைம் அலாட் பண்ணிக்கணும். ஒரு கிளாரிட்டி வேணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. மெயின் கோல் இது, அதுக்கு நான் இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்றேன். சைடில் இதெல்லாம் ப்ராப்ளம்னு என் மனசு சொல்லுது, அப்போ அதெல்லாம் சரியாவது போல் அந்த இதெல்லாம் சைடு விஷுவலைசேஷன்ஸ். ஓகே, இது இப்படி ஒரு 3 பிரச்சனை இருக்கா, ஸோ இங்கே ஒரு 3 விஷுவலைசேஷன், ஒரு மெயின் விஷுவலைசேஷன், மொத்தம் 4 விஷுவலைசேஷன். ஒரு காட்சியை நான் கற்பனை செய்வதற்கு நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்றேன். 10 மினிட்ஸ் உட்காந்து நான் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி எவ்வளவு வேலை இருந்தாலும் உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் கற்பனை செய்யறதுக்காக ஒதுக்குறேன். ஸோ இப்போ 4 விஷுவலைசேஷனுக்கு நான் ஒரு 40 நிமிஷம் ஆகுது. ஒரு நாளைக்கு உனக்கு 16 மணி நேரம் இருக்கு, 8 மணி நேரம் தூங்குற, மிச்சம் 16 மணி நேரம் இருக்கு. உன்னுடைய இந்த 4 விஷுவலைசேஷனுக்கு 40 நிமிஷம் தான் வேணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை பண்றதா வச்சுக்கிட்டா கூட முன்னாங்க 12 120 2 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ நாள் முழுக்க உனக்கு என்ன வேலை இருக்கோ பாரு, உன் பர்சனல் விஷயங்களோ வாட் எவர் எப்படி என்னவோ பண்ணு, ஒரு 2 மணி நேரம் அங்கங்க பிச்சு 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 உன்னால இந்த 4 விஷுவலைசேஷனை உன்னால பண்ண முடியாதா? அதுக்கு உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணி அதை பண்ண முடியாதா?
அதை நீ பண்ண முடியலைன்னா பிரபஞ்சம் மட்டும் உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா? முதல்ல நீ டெடிகேஷன் காமிச்சேன்னா பிரபஞ்சம் அதோட டெடிகேஷனை காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வேணும். மெயின் விஷுவலைசேஷன், சைடு விஷுவலைசேஷன், இதுதான். ஓகே, இது இந்த டைம்ல நான் பண்றேன், இவ்வளோ டைம்ஸ் நான் பண்றேன். ஓகே, இதெல்லாம் எப்படி நீங்க ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். அந்த விஷுவலைசேஷன் செய்யறதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உற்சாகத்துக்கு வரணும். ஓகே, ஏன்னா நான் விஷுவலைசேஷன் பண்ண போறேன், சந்தோஷமா எனர்ஜெட்டிக்கா அப்படிலாம் பண்ணணும். ஐயோ, நான் வந்து குரூப் எக்ஸாம்ல பாஸ் ஆகணுங்க, அது நான் அந்த வண்டி வாங்கணுங்க, நான் வந்து எனக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுங்க, அது நான் அந்த விஷுவலைசேஷன் பண்ணணுங்க. ஏன்னா நான் விஷுவலைசேஷன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வராது. அதனால விஷுவலைசேஷன் பண்ணணும். நான் வந்து என்ன அது விஷுவலைசேஷன் அல்ல, அதற்கு பேரு புலம்பல். விஷுவலைசேஷன் யூ ஷுட் பி எனர்ஜெட்டிக். சரி, அந்த காதலி சொன்னால, நாளைக்கு நம்ம வெளியே போறோம்டான்னு இவனுக்குள்ள வந்துச்சு பாரு பிளானிங்கு. அந்த பிளானிங் அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அவன் எப்படா பொழுது விடியும், ஐயோ இரவு இரவு பொழுது நீண்டு கொண்டே போகிறதேன்னு இருக்கும் அவனுக்கு. எப்படா சீக்கிரம் நைட்டு முடியும், பொழுது விடியும், டக்குன்னு ரெடி ஆயிட்டு பைக் எடுத்துட்டு பிக்கப் பண்ணிட்டு நாள் முழுக்க அவ கூட ஊர் சுத்தணும். அவன் எப்படி ஒரு போதையில இருக்கான் பத்தியா? அந்த கற்பனை அவனுக்கு என்ன ஒரு போதையை கொடுக்குது பாத்தீங்களா? இல்ல, அது போலத்தான் நீங்க ஆசைப்படுற விஷயத்தை கற்பனை காட்சி செய்யும் பொழுது உங்களுக்குள்ள அந்த போதை வர வேண்டும். என்னங்க நான் விஷுவலைசேஷன் பண்றேன், பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதுவும் வரலைன்னா அந்த சீன் வந்து மொக்கையா இருக்குன்னு அர்த்தம். காதலி கூட வந்து ஏதோ ஒரு மொக்கையான சீன் ஒன்று, காதலியை பிக்கப் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து போய் நேராக பீச்சில் போய் உட்காந்துட்டோம், அவ்வளோதான். நைட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த பீச்லேயே உட்காரோம், வெயில் கொளுத்துது, அங்கே நடுவில் 1-2 சுண்டல்காரன் வந்து சுண்டல் வித்துட்டு போனான், அவ்வளோதான். அப்போ உனக்கு அதில் என்ன வரும்? அங்கே உனக்கு வேற சீன் எதையும் கற்பனை பண்ண முடியலையே உன்னால. உன்னை குதூகலப்படுத்துற மாதிரி அதுக்குள்ள சீன் இருக்கணும், அதுக்குள்ள சீன்ஸ் இருக்கணும். நீங்க என்ன பேசிக்கிறீங்க, என்ன சிரிச்சுக்கிறீங்க, என்ன நடக்குது, எங்க போறீங்க, எப்படி, என்ன ஏது, அப்படி இப்படின்னு நீதான் அந்த காட்சிகளை கட்டமைக்க வேண்டும். அப்பதான் அந்த காட்சி உனக்குள்ள ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தும். அந்த குதூகலம் வருதே, அந்த குதூகலம் தான் எரிபொருள். பிரபஞ்சம் அதை மேனிஃபெஸ்ட் செய்வதற்கான எரிபொருளே உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய குதூகலம் தான். அந்த குதூகலம் நீ செய்யும் கற்பனை காட்சியிலிருந்து உனக்குள்ளே உற்பத்தியாக வேண்டும். இதெல்லாம் தான் விஷுவலைசேஷனுடைய அடிப்படை. ஓகே, ஸோ என்னடா எனக்கு அந்த மாதிரிலாம் வரலையானே ஃபீல் பண்ணாதீங்க. என்ன எதுவுமே ஃபர்ஸ்டே வந்துடாது, பயிற்சி பண்ண பண்ண வரும். when you try keep on trying, it will come. அதுக்கப்புறமா அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிற அந்த கருவியை, அந்த நுட்பத்தை, அந்த டூலை நீங்க அதனோட நாக்கை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா தென் ஒன்லி த கேம் ஸ்டார்ட்ஸ். அது எப்படி ஆயிடும்னா உங்க டைம் பாஸே விஷுவலைசேஷன் ஆயிடும். எப்படி இயற்கை அந்த காதல்ல விழுந்தவர்கள் வந்து அவங்க டைம் அலாட் பண்ணியா விஷுவலைசேஷன் பண்றான். நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு நாங்க டூர் போறோம்னு ஒண்ணு அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா, இவன் டைம் போட்டா விஷுவலைசேஷன் பண்ணணும், ஓடினே இருக்கும் விஷுவலைசேஷன், உள்ளுக்குள்ள உற்சாகம் வந்துகிட்டே இருக்கும், விஷுவலைசேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும், கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 3 நாள் என்னெல்லாம் செய்ய போறோம்னு அவனுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி பீரிட்டு வரணும். அப்படிலாம் வந்துச்சுன்னா டொப்பு 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 டப்புன்னு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் முயற்சி செய்யுங்க, முயற்சி செஞ்சா வரும். ஓகே, ஸோ அதை பற்றி எல்லாம் சிந்தியுங்கள். ஸோ விஷுவலைசேஷன் என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோல் என்ன, மெயின் என்ன, சைடு என்ன, அதுக்கு என்ன காட்சி எப்படி கற்பனை செய்யலாம், இதுக்கு என்ன மாதிரி கற்பனை செய்யலாம், இப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு கிளாரிட்டியோட அதை செய்யுங்க. ஸோ அது உங்களுக்கு சீக்கிரமாக ரியாலிட்டிக்கு வரும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நம்ம சேனல்ல அந்த கரண சுத்தியெல்லாம் நடக்குது, உங்களுக்கு தெரியுங்களா? மைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இப்போ நீ ஒரு விஷுவலைசேஷன் பண்றீங்கல்ல, இதுதான் என்னோட மெயின் கோல். அப்போ 1008 கேள்வி வருது. அது எப்படிதான் உன்னால முடியும், அது இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, இப்படி இருக்கு, தவிர இது வந்து அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, அப்படி இப்படின்னு அது பலவிதமான பிரச்சனைகள் எடுத்து கொடுக்கும். எல்லாத்துக்குமா உட்காந்து நான் சைடு விஷுவலைசேஷன் பண்ண முடியும்? 1008 டவுட் வருது. அப்ப 1008 விஷுவலைசேஷன், சைடு விஷுவலைசேஷன்ஸா பண்ண முடியும்? ஸோ
ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு மைண்டு கண்ட்ரோல் வேணும். என்னன்னா, எதுக்கு நீ தேவையில்லாம நீ பேசுற? நான் வந்து என் லைஃப்ல இதை நான் அச்சீவ் பண்ணதாக நான் விஷுவலைசேஷன் செய்யறேன். அப்போ அந்த காட்சியை நான் மனக்கண்ணில் பார்த்து நான் பேசாம என்ஜாய் பண்றேன். நான் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணணுமா இல்லையா? அப்ப நான் பாட்டுக்கு அந்த படத்தை பார்த்து அந்த மனக்காட்சியில அந்த காட்சிக்குள்ள அப்படியே மூழ்குனாதான் எனக்குள்ள அது ஒரு எனர்ஜியை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனா அந்த படத்தை பார்க்க நீ விட மாட்டேங்கிறியே மைண்டு. நீ ஏதாவது நொணநாட்டியம் சொல்லிட்டே இருக்கிய, நீ ஒரு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்க, ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்க. அது கடைசியில வந்து இது இது நடக்காதுன்னு மூடிடுற சப்ஜெக்டை நீ அங்க கொண்டு வந்து நிறுத்திடுற நீ. ஸோ அப்போ அந்த மைண்ட் வாய்ஸை நிறுத்துறதுக்கு தான் நம்ம அந்த கரண சுத்தி எடுக்க சொல்றோம். நீங்க அந்த கரண சுத்தி எடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு உங்க வாட்ஸ்அப்ல ஒரு 20 வீடியோஸ் வரும். ஃப்ரீ டைம்ல அப்படியே அந்த 20 வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா மைண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துடும். 20 வீடியோ பார்த்தா மைண்டு கண்ட்ரோல் வந்துருமானா? ஆமா வந்துடும். அந்த 20 வீடியோல உங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வந்துடும்னா, என் மைண்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, என் சப்கான்ஷியஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கு, நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை அன்கான்ஷியஸ்னஸ் போறேன், ஏன் நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் கான்ஷியஸாகவே இருக்கணும். ஓ அப்போ அன்கான்ஷியஸ்ல நான் இதெல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு இருக்கணும். ஐயோ இந்த விஷயமெல்லாம் எனக்கு தேவையே இல்லையே, இதெல்லாம் தான் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கா, அதனால தான் என் லைஃப்ல இந்த பிரச்சனை எல்லாம் மாறவே மாட்டேங்குதா. ஓஹோ அப்புறம் இப்படி இருந்தா அப்புறம் எங்க போய் நான் கற்பனை காட்சி செய்வது. ஓகே ஓகே இது எல்லாத்தையும் நிறுத்தணும், இது எல்லாத்தையும் நிறுத்தணும், ஓகே அப்படின்னு அது எல்லாத்தையும் நிறுத்துவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்துவீங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, மெடிடேஷன் பண்ணுவீங்க, மூச்சு மேல கவனம் வைப்பீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இந்த அந்த கரண சுத்தி ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. நீங்க வீட்டில் வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஆஃபீஸ் போறவங்களா இருக்கலாம், 24 மணி நேரமும் டிராவலிங்ல இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அட ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு வீடியோ பாருங்க போதும். அந்த வீடியோ வில் கெட் இன்சைட் யுவர் சப்கான்ஷியஸ், இட் வில் டூ த ஒர்க். நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு யூடியூப்ல ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோல 2-3 வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ பார்த்தீங்கன்னா அது முதல் நாள்ல இருந்து 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் பிரெயினை உங்க தாட்ஸை கிளென்ஸ் ஆக்கிடும். அந்த கரண சுத்தி. அந்த கரணம்னா தமிழ்ல மைண்டுன்னு அர்த்தம். அந்த கரண சுத்தினா மைண்ட் கிளியரன்ஸ்னு அர்த்தம், மைண்ட் கண்ட்ரோல், மைண்ட் கிளென்சிங் அர்த்தம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் செய்வதற்கோ, ஒரு அஃபர்மேஷன் செய்வதற்கோ, ஒரு பிரிட்டண்டிங் பாவனை செய்வதற்கோ, ஒரு கிராட்டிடியூட் செய்வதற்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னால் ஸ்மூத்தாக அதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா மைண்ட் ஒரு காம்னஸ்ல இருக்கும், மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். இங்க எல்லாம் என்னெல்லாம் இருக்கு, ஆள் மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இட் வில் பி ஸோ யூஸ்ஃபுல். ஸோ ஜஸ்ட் இன் மேட்டர் ஆஃப் 3 days நீங்க ஒரு வேற ஒரு பரிணாமம், வேற ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீயா இருக்கிற முடிஞ்சவங்க அந்த பயிற்சி எடுத்து பண்ணுங்க. இல்லை சக்தி பயிற்சி கோர்ஸ் ஃபீஸ் வந்து சாரி என்னால் பே பண்ண முடியாது, அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 20 மினிட்ஸ், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க கடைசியா பண்ணினது மெடிடேஷனா இருக்கணும். அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியே கற்பனையிலேயே அப்படியே தூங்கிடணும். காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு உங்க கோல் தான் ஞாபகத்துக்கு வரணும், அந்த கற்பனை தான் வரணும். அப்படி பேசாம உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும், எந்த சிந்தனையும் இல்லாம பேசாம மூச்சை கவனிச்சு அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் அந்த கர்ண சுத்தி. அதை நீங்க ஒரு 21 days மெடிடேஷன் பண்ணீங்கன்னா நீங்க அந்த கர்ண சுத்தியில என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இதுல இருந்து கிடைச்சிடும். பயிற்சி எடுக்க முடியாதவங்க மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ நான் பயிற்சியும் எடுக்க மாட்டேன், மெடிடேஷனும் பண்ண மாட்டேன். ஆனா நான் வந்து 24 hours வந்து மொபைல நோண்டுவேன், யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், என் வேலைகள் எல்லாத்தையும் அன்றாட வேலை எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆனாலும் நான் ஆசைப்படுற விஷயம் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 60,000 70,000 எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. எல்லாம் மிக்சடு தாட்ஸா இருக்கு. பிரபஞ்சம் எல்லாத்தையும் தான் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ தட் கடைசியில் எதுவுமே நடக்காது. லைஃப் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதையே தான் திரும்ப திரும்ப நினைக்கிறோம். நம்ம நாள் முழுக்க என்ன யோசிக்கிறோம்னா, என்னெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு, என்னெல்லாம் எனக்கு கஷ்டம் இருக்கு, என் லைஃப் எனக்கு பிடிக்காததெல்லாம் என்னெல்லாம் இருக்கு, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இன்னும் நடக்காம என்னெல்லாம் இருக்கு, இதையே நம்ம நாள் முழுக்க யோசிக்கிறதுனால அதுதான் ரிப்பீட்டு, அடுத்த நாள் ரிப்பீட்டு, அடுத்த நாள் ரிப்பீட்டு. ஸோ ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி, இந்த செயின் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வெளியே வரணும்னா ஒன்று அந்த கரண சுத்தி பண்ணுங்க, இல்லை மெடிடேஷன் பண்ணுங்க. ரெண்டும் ஒன்று தான்.
ஸோ விச் எவர் யூ சூஸ். ஆனால் எதுவுமே பண்ணாமல் மட்டும் இருக்காத மச்சான். ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. எதுவோ ஒன்று விஷுவலைசேஷன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த விஷுவலைசேஷன் பண்ணி அந்த சுகத்தை அனுபவிங்க. விஷுவலைசேஷன் பண்ணி பண்ணி அந்த சுகத்தை அனுபவிச்சிங்கன்னா அந்த சுகம் கிடைக்குது இல்லை, விஷுவலைசேஷன் அந்த கற்பனை காட்சி செய்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லை, அந்த சந்தோஷத்துக்குள்ளதான் யூனிவர்சல் எனர்ஜி இருக்கு. அது அது எல்லா வேலையும் பார்க்கும். அட்லீஸ்ட் அதையாவது செய்யுங்க. ஓகே. ஸோ எதையுமே செய்யாம இந்த வீடியோ முடிச்சோன்னே அடுத்த வீடியோ, அப்புறம் அடுத்த வீடியோ, ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட வீடியோஸை பார்த்து பார்த்து டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. யூ ஷுட் ப்ராசஸ் த டேட்டா. ஓகே. என்ற கோரே மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.